கர்த்தர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த திங்கக்கிழமை இந்த சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. வேதம் சொல்லுது, அவர் உனக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யனாக இருப்பார். அவருடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும். அந்த இரக்கத்தில் உனக்கு வார்த்தை கடந்து வரும்னு இரக்கமுள்ள கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்துரைக்கும் போது ஒரு பெரிய பரிதவிப்பிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு உன் வார்த்தை கடந்து வரும்பா, என்னுடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும், என்னுடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும். ஆம் கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு சாயங்கால வேளையில் இயேசு அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கடந்தளிக்க போகிறாரு. கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, உங்கள் வார்த்தை இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நாங்கள் உயிரோடு இருக்க முடியாதுப்பா. உங்கள் வார்த்தையில் தான் பலன், உங்கள் வார்த்தையில் தான் சுகம், உங்கள் வார்த்தையில் தான் சந்தோஷம். உங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நீதிமான் பிழைப்பான்னு விதம் சொல்லுது. எப்பேற்பட்ட உலகத்தின் ஐஸ்வர்யமானா இருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஐயா. ஐயா, உங்கள் வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்கள் சுத்த கிருபை. உங்கள் வார்த்தை எங்களில் கடந்திருக்குமானால், உங்கள் வார்த்தை எங்களில் நிலைத்திருக்குமானால், நீ பிழைக்க பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், உனக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, நீ பள்ளத்தை கடந்துட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டானுன்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகள் உங்கள் வார்த்தை எங்களுக்கு கடந்து வரணும்ப்பா. இனி நீ தீங்க காண மாட்ட, உன் வியாதி முறிக்கப்பட்டுட்டுன்னு நீங்கள் இந்த நிமிஷம் பிள்ளைகளோட பேசணும். இந்த சேனலை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் வார்த்தை கடந்து வரணும் ராஜா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமீபமானவரே, அருமையான இந்த வேலையில் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் அசைவுதல் கடந்து வரணும். விசேஷமாக முதியோர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, கடன் பாரத்திலையும் வியாதியிலையும் வறுமையிலையும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எனக்கு வேலை இல்லை, எனக்கு இருந்த வேலையும் இழந்துட்டேன், எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி நான் குடும்பத்தை கொண்டு போவேன், இந்த மாதத்தின் முதல் நாளில் நான் எப்படி இந்த மாதத்தை முழுவதும் கடந்து செல்வேன்னு சொல்லி பரிதவிச்சுக்கிட்டு உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெட்கப்படுத்தாதபடி உங்கள் வார்த்தை கடந்து வர போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. சிறு குழந்தையிலேருந்து முதியோர்களையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்க. தேவ தயவு தூதாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துக்கிறேன். வேதம் சொல்லுது, என் வார்த்தை ஒன்றை கடந்திருக்கும். இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு அருமையான பாதை என்னென்னா, வார்த்தை. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உங்கள் வார்த்தை வேணும். இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு உங்கள் வார்த்தை வேணும். இந்த உலகத்துக்குள்ளே அநேகரிலிருந்து நான் போராடுறதுக்கு, அநேக சத்துரு சமூகத்தில் இருந்து நான் போராடுறதுக்கு உங்கள் வார்த்தை என்னை சுற்றி இருக்கணும். அது என் காதில் ரிங்காரமாக இருக்கணும். நான் பேசினாலும், நான் நடந்தாலும், நான் உட்கார்ந்துருந்தாலும், நான் அமர்ந்திருக்கும் போது, தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு உங்கள் வார்த்தை கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. உங்கள் வார்த்தை என்னில் நிலைத்திருக்கணும். உங்கள் வார்த்தை என்னோட இருந்தால் நான் கனி கொடுப்பேன். உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நான் வெறுமனையாக இருக்கேன். இன்னைக்கு அநேகர் உணர வேண்டிய ஒரு பாதை. நான் வெறுமனையாக இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நான் வெறுமனையான மனுஷங்கிறதுக்கு காரணம் என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்லை. என் கொடிய நோய்க்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. என் கொடிய நோய்க்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை தேடணுமே. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணுமே. என் தொழிலில் எனக்கு பாதை வேணும்னா எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும். கர்த்தருடைய வார்த்தை என் காதுகளில் ரிங்காரமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு பிரியமான அருமையான தேவ ஜனங்களே, உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரணும்னா இந்த நிமிஷம் நீ அவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு ஆசீர்வதிக்க மட்டும் இல்லை,
என்னை நடத்துறதுக்கு மட்டும் இல்லை, என் ஜீவனில் பலனாக இருக்கிறதுக்கு உங்கள் வார்த்தை வேணும். என் ஜீவனில் பலனா நீங்கள் இருக்கணும், அதுக்கு உங்கள் வார்த்தை எனக்கு கடந்து வரணும்ப்பா. நீங்கள் என்னில் நிலைத்திருந்து அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கணுமே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. உங்கள் வார்த்தை என்கிட்ட கடுகளவு கூட இல்லை. உங்கள் வார்த்தை எனக்கு வேணுமே. நான் இந்த செங்கடலுக்குள்ளே நான் நடந்து செல்ல எனக்கு உங்கள் வார்த்தை கடந்து வரணும் ராஜா. இதை நான் கடக்க, இந்த பிரச்சனையை கடந்து செல்ல, இந்த வறுமையை கடந்து செல்ல, இந்த பாடை நான் கடந்து செல்ல, இந்த உபத்திரவமான இந்த உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனா உங்களை நோக்கி பார்க்கத்தக்க எனக்கு உங்கள் வார்த்தை கடந்து வரணும் ராஜா. உங்கள் வார்த்தை இல்லைன்னா நான் வெறுமனையாக காணப்படுவேன். உங்கள் வார்த்தை இல்லைன்னா என் வாழ்க்கை வெறுமனையாக இருக்கும். உங்கள் வார்த்தையில் தான் எனக்கு சுகம் கிடச்சிச்சு. உங்கள் வார்த்தையில் தான் எனக்கு சம்பூர்வமான கிருபை கிடச்சிச்சு. உங்கள் வார்த்தையில் தான் எனக்கு பலன் உண்டாயிட்டு. உங்கள் ஒரு வார்த்தை எனக்கு வேணும்ப்பா. உங்கள் வார்த்தையில் தான் எனக்கு எல்லா சந்தோஷம். எனக்கு எல்லா சந்தோஷமும் உங்கள் வார்த்தையில் தான் இருந்தது. நீ எனக்கு பிரியமானவன், நீ என்னில் நிலைத்திருக்கணும், என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், கலங்காத, திகையாத, பயப்படாத. இது என்ன செய்யும்? இது எம்மாத்திரம்? நூற்றுக்கணக்கான வார்த்தை எனக்கு கொடுத்து என்னை ஆற்றி தேற்றி என்னை நடத்தின தெய்வம் நீங்க. கூப்பிட்ட குரலுக்கு என்கிட்ட பேசிய தெய்வம் நீங்க. உங்க வார்த்தை எனக்கு கடந்து வரணும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க வார்த்தை கடந்து போகணும். உங்க வார்த்தை இல்லைன்னா என் வாழ்க்கை வெறுமனை ஆயிரும். உங்க வார்த்தை இல்லைன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கை வெறுமை. உங்க வார்த்தை இல்லைன்னா நான் பட்டணங்களில் வெறுமனையான மனுஷன், இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் நான் வெறுமனையான மனுஷன். ஆகையால் உங்கள் வார்த்தை எனக்கு கடந்து வரணும்ப்பா. இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் வார்த்தை, உங்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறப்பட்டதால் இன்னைக்கு ஞானத்தோடையும் பலத்தோடையும் சுகத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் நீங்கள் வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்கள் வார்த்தையாக மன்னா நான் புசிக்கத்தக்க, நான் திருப்தி அடையத்தக்க, என்னை நிரப்பத்தக்க உங்கள் வார்த்தை எனக்கு கடந்து வரணுமே. அருமையான தேவஜனமே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கேளுங்க. உங்கள் வார்த்தை இல்லாத மனுஷன் நான் வெறுமனையானவன். இந்த பாத்திரத்துக்குள்ள உங்கள் வார்த்தை இருந்துச்சுன்னா அது வார்ப்பிக்கப்பட்ட பாத்திரமாக மாறிடும். அது புதுப்பிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக மாறும். அது ஒரு புதிய ஜனனம். அந்த கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இனி இந்த பாவம் செய்யாத, தூசியை உதறிட்டு எந்தி இந்த உலகத்துக்குள்ள இனி நீ பாவம் செய்யாத, நீ பிழைக்கணும்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. எவ்வளவு காரியத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கீங்கப்பா. எவ்வளவு மனுஷனுக்கு, எத்தனையோ மனுஷனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உயிர்ப்பிச்சீங்களே. உங்க ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா நாங்கள் சுத்தமாயிருவோமே. எனக்கு ஜீவன் உண்டாயிருமே. என் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டுருமே. என் சாபம் நீங்கிருமே. என் வருவங்கிற சாபம் என்னை விட்டு எடுக்கப்பட்டுருமே. என் கடன் பாரம் என்னை விட்டு அகண்டு போயிருமே. உங்க வார்த்தை இல்லாததால நான் வெறுமனையா காணப்படுறேனே. உங்க வார்த்தை இல்லாததால நான் வெறுமனையா காணப்படுறேனே. என்னை தலை நிமிர வைக்க போறது உங்க வார்த்தை அல்லவா? என்னை தலை நிமிர வைக்க போறது உங்க வார்த்தை அல்லவா? எனக்கு உங்க ஒரு வார்த்தை வேணுமே. சங்கீதம் 119 அதிகாரம் 170 வசனம். உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உங்க வார்த்தையில எனக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. உங்க வார்த்தையால எனக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. என் கட்டுகள் இன்னைக்கு விடுவிக்கப்பட போகுது. என் வறுமைங்கிற பெரிய சாபக்கட்டு உங்க வார்த்தையால இன்னைக்கு விடுவிக்கப்பட்டுட்டு ஜெயம் கொடுக்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. நீங்க ஜெயத்தை கட்டளையிட்டீங்க. உங்க ஒரு வார்த்தையால எனக்கு விடுதலை உண்டாயிட்டு
நான் அந்த உலகத்தை வாழ்கிறத பார்க்கிலும் உங்கள் சமூகத்தில் வாழ்வது மேலான ஒரு வாழ்க்கைப்பா. அதனால் எனக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். சம்பூர்வம், ஞானம், கிருபை, தேவ அறிவு சகலத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த உலகத்தில் நான் போராடத்தக்க எனக்கு சகல ஞானத்தையும் தந்துட்டீங்க. நான் ஞானம் இல்லாததால் வெறுமனையாக காணப்பட்டேன். உங்கள் ஞானத்தை தந்து என்னை நிரப்பிட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை கடந்து வந்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். உன் வியாதி, உன் கொடிய நோய், சொல்ல முடியாத தக்க பிரச்சனையும் பாரமும் இருதயத்தை கலங்கடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்க போகுது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்க போகுது. அவருடைய வார்த்தையால் உனக்கு விடுதலை உண்டாயிட்டு. அவருடைய வார்த்தையால் உனக்கு விடுதலை உண்டாயிட்டு. அவருடைய வார்த்தையின் நிமித்தம் உனக்கு விடுதலை உண்டு. அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு காணப்படும். அவருடைய வார்த்தை உனக்கு நிச்சயம் இன்னைக்கு உண்டு. அவருடைய வார்த்தையால் நீ விடுவிக்கப்படுவாய். அவருடைய வார்த்தையால் உனக்கு விடுதலை உண்டாயிட்டு. உனக்கு சுகம், ஆரோக்கியம், பலன், சத்துவம், கிருபை, தயவு சகலத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்காரு. அவரை நோக்கி பார்க்க போறியா? அவரை நோக்கி கூப்பிட போறியா? ஒரு வார்த்தை இருந்தா என் வேலைக்காரன் பழச்சிருவான், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான், என்னுடைய வேலைக்காரன் இன்னைக்கு பலனளிக்கப்பட்டுருவான்னு சொன்னீங்களே. உங்க வார்த்தை கடந்து வரணுமே. உங்க வார்த்தை கடந்து வரணுமே. உங்க வார்த்தையால பிழைப்பு உண்டுப்பா. உங்க வார்த்தையால ஞானம் உண்டு. உங்க வார்த்தையால கல்வி அறிவு உண்டு. உங்க வார்த்தையால கிருபை உண்டு. உங்க வார்த்தையால ஜீவன் உண்டு. பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையான உங்க வார்த்தை இன்னைக்கு கடந்து வரப்போகுது. அது விடுதலை கொடுக்க போகுதுங்கிறதுக்காக நான் நன்றி செலுத்தி சொல்றேன்ப்பா. நான் நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு எனக்கு விடுதலையை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு என் சாபம் நீங்கிட்டு, இந்த நிமிஷத்துல என் பாரம் நீங்கிட்டு, எனக்கு புதிய பாதையை கொடுத்துட்டீங்க. உங்க வாழ்த்துதல் பெற்ற பிள்ளையா, உங்க விடுதலையை பெற்ற பிள்ளையா, உங்க கிருபை எங்களை நடத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வாசல், ஒரு புதிய விடுதலை கிடைச்ச கிருபைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு நன்றி செலுத்துங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா. வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு கிடைக்கணும். அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, அவருடைய சுதந்திரமான வார்த்தை இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க போகுது. அப்படியே கண்களை மூடுங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எத்தனை நாவு இருந்தாலும் உங்களை துதிக்க போற்ற நன்றி செலுத்த முடியாது. சுதந்திரவாளியா உங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்க உங்க புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வீணாக தெருக்களிலையும் வீதிகளிலையும் கொட்டப்பட்ட வார்த்தை அல்லாதபடி அது எங்க இருதயத்துக்குள்ளிருந்து விளைய, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளிருந்து விளையத்தக்க, 100 100 1000 கனி கொடுக்கத்தக்க வார்த்தையில உயிர்ப்பிக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையில உயிர்ப்பிக்க போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் உங்க வார்த்தையை கொடுத்து பலனளிங்கப்பா. உங்க வார்த்தையை கொடுத்து சத்துவத்தை உண்டாக்குங்க. உங்க வார்த்தையை கொடுத்து கிருபையை உண்டாக்குங்க. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்க வார்த்தைங்கிற மன்னாவை கொடுத்து நிரப்ப போற தயவுக்காக நன்றி செலுத்துறேன். பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து சகலத்திலையும் பலனடித்த தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. படிக்கிற பாடங்களை ஞாபகப்படுத்தி கொடுங்க. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்வி, தேவ அறிவு, பண்பு, பயபக்தி சகலத்தையும் கட்டளையிடுங்க. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்க. விசேஷமா கடன் பாரத்தில் துக்கிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரங்களில் அர்ப்பணிக்கப்பா. கடனுங்கிற சாபம் நீங்கப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்.
இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடனுங்கிற சாபத்தை உங்கள் வார்த்தையால் நீங்கள் விடுதலையாக்கின கிருபைக்காக நன்றி. பலப்படுத்துங்க. வியாதியஸ்தர்களுக்காக, வறுமையில் போராடுற பிள்ளைகளுக்காக, பிரயாணப்படுற ஒவ்வொருவருக்காக கரந்தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உங்கள் வார்த்தை எங்களில் இருக்குமானால் மறுபடியும் எங்களை உயிர்ப்பிச்சு எங்களை நடத்துங்க. இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பலத்த கிரியை செய்யுங்க. அடிமையின் தாழ்த்தி அர்ப்பணிக்க, அடிமையினுடைய ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.